புகழ் அனைத்தும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் முடித்தானது. அவளது அன்பும் அருளும் பதிருப்படை அரசர் மேராஜ் ராசர் நம் உயிரினும் உயிரான உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்துல இங்க குழுமி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நல்வட்டும் ஆகாமின் ரப்பல் ஆலமீன். அன்பிற்கும் பாசத்திற்கும் குறித்தான மாணவ கண்மணிகளே, நம்மளுக்கு முன்னால் பேசிய உஸ்தாதுமார்கள் தக்வா சம்பந்தமாக, இத்துக்கும் மினன்னார் சம்பந்தமாக பல்வேறு தலைப்புகள்ல பேசிட்டு போனாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வித்தியாசமா தக்வா, அமல் செய்யறது, அது போன்ற தலைப்புகளில் பேசாமல் விளையாட்டு துறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலையகத்தின் கீழ் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஏன்னா நம்ம டெய்லியும் தக்வா சம்பந்தப்பட்டு, ஹிதாயத்து சம்பந்தப்பட்டு, இமாம்கள் சம்பந்தப்பட்டு, வலிமார்கள் சம்பந்தப்பட்டு, சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம், இன்னும் உள்வாங்குவோம். இன்று மட்டும் விளையாட்டு துறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி சொல்லணும்னா, நமது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய யதார்த்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை ஆக்கி வைத்துள்ளார். பொதுவா இந்த விளையாட்டு என்பது நம்மளை உடல் ரீதியாகவும் சரி, மனம் ரீதியாகவும் சரி வலிமைப்படுத்தும், நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த விளையாட்டை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஃபர்ஸ்ட், விளையாட்டு என்பது அவசியம் என்பதை நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஹதீஸ் மூலியமா விளக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல பதிவாயிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா. பெருமானார் சொன்ன வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சிலது உள்ளது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அப்போ ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் தன் உடம்பை பேணி பாதுகாப்பது அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் மூலியமா நம்மளால விளக்க முடியுது. அப்ப எப்ப உடம்ப பார்த்துக்கிறது நம்மளுக்கு கடமைன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களோ, அதுல இருந்தே அந்த உடம்பை பேணி பாதுகாக்கக்கூடிய, இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் அளிக்கக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, உடம்பை பேணி பாதுகாக்கக்கூடிய இந்த விளையாட்டும் நம்மளை மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற இந்த விளையாட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதாக இந்த ஹதீஸுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஆன்மீகம் பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி பேசினா சொர்க்கமே நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பத்தி பேசும்போது நம்ம கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்துடும். அப்படியெல்லாம் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்திருப்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? விளையாடுறதுக்கு 2 டேஸ் ஒதுக்கிடுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்கள்ல வருது, முஸ்னத் அஹ்மதுல பதிவா இருக்கிற ஹதீஸ், கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தோடனே அந்த மதீனா வாசிகள் வலகும் யௌமானி யலஅபூன ஃபீஹிமா, அவங்க ஒரு 2 நாள் ஒதுக்கி என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்களாம். 2 நாள் ஃபுல் டோர்னமெண்ட், ஃபுல்லா மேட்ச், பயங்கரமா விளையாடுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னப்பா அந்த டீம் 2 நாள் ஒதுக்குறீங்களே, எதுக்காண்டி ஒதுக்குறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், குன்னா நலஅபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா. யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நாங்க, இஸ்லாத்தை நீங்க உங்க 40 வயசுல நுபுவத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தீங்க, இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நாங்க ஜாஹிலியா காலகட்டத்துல 2 நாளை ஒதுக்குவோம், அந்த 2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் டோர்னமெண்ட் தான், மேட்ச் தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 நாள் நீங்க விளையாடாதீங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா, பெருமானார் சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கத் அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, இந்த 2 நாளை விட ரொம்ப சூப்பரான 2 நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்த நாள் வேணாம், அல்லாஹ் வேற 2 நாள்ல விளையாட சொல்றா. இந்த டோர்னமெண்ட் நீங்க கேன்சல் பண்ணிடுவோம், நான் 2 நாள வேற ஒரு 2 நாள சொல்றேன்,
அந்த நாட்கள்ல நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளையாட சொல்லுகின்றார்கள். அந்த 2 நாள் என்ன தெரியுமா? அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க பெருமானார், யௌமல் ஃபித்ரி யௌமன் நஹரி, ஒண்ணு ரம்ஜான் பெருநாள், இன்னொன்னு பக்ரீத் பெருநாள். இந்த 2 நாள் தொழுதுட்டு உங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா? தொழுதுட்டு மேட்ச் போட வேண்டியதா. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 நாட்களை நீங்கள் முழுக்க முழுக்க விளையாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜாஹிலியா காலத்திலே ஒதுக்கி அந்த 2 நாள் வேணா, அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக இந்த 2 நாட்களை விளையாட அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளான் என்ற செய்தியை நாம் முஸ்னத் அஹ்மது போன்ற நூல்களிலே பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த ஹதீஸ் மூலமாவே நம்ம விளையாட்டுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற இடத்தை புரிய முடியுது. 2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டு தான். அப்ப அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விளையாட்டு விஷயத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு எப்படி ஸ்போர்ட்டிவா இருந்திருக்காங்கன்றதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. அதுல புகாரில ஒரு ஹதீஸ படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நஃபரின் மன் அஸ்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம்கள் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றார்கள். அவங்க இந்த அம்பெறிஞ்சு விளையாடுவாங்க. இப்ப நம்ம காலத்துக்கு மாதிரி பம்பரம் கோலி அதெல்லாம் கிடையாது. அப்ப விளையாட்டு எல்லாமே ரொம்ப வீரமான விளையாட்டுகளா இருக்கும். ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை நோக்கி அம்பெறிஞ்சு விளையாடுறது அந்த காலகட்டத்திலேயே விளையாட்டு. அப்ப விளையாண்டுட்டு இருக்காங்க 2 டீம். ஒரு டீம் இப்படி அம்பெறிஞ்சு விளையாடுறாங்க, இன்னொரு டீம் போட்டி 2 பேர் பக்கத்துல யார் பாயிண்ட்ஸ் அதிகம் உண்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கூட்டத்தை கடந்து வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த நபர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இருமு பனி இஸ்மாயில், இஸ்மாயிலின் பிள்ளைகளை நீங்கள் அம்பெறியுங்கள், நல்லா விளையாடுங்க. சீரப் பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, இருமு பனி இஸ்மாயில், இஸ்மாயிலின் பிள்ளைகளே நீங்க நல்லா அம்பெறிஞ்சு விளையாடுங்க. ஏன் தெரியுமா? இன்ன அபாக்கும் கான ராமியா, உங்க வாப்பா இஸ்மாயில் இருக்கார்ல, அவர் பெரிய பிளேயர், அவர் அம்பெறிவதுல வல்லவர். சோ அதனால நீங்க பிள்ளைங்க வாப்பாவுடைய அந்த 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 பிளேயர் என்ற பட்டத்தை நீங்களும் எடுக்கணும். சோ அதனால நீங்களும் எரிந்து விளையாடுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த 2 டீம்ல ஒரு டீம்ல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இந்த டீம் கூட ஜாயின் பண்ணிட்டேன், நான் இந்த டீம் 2 டீம் இருக்கு, அதுல ஒரு டீம் கூட ஸல்லல்லாஹு ஜாயின் ஆயிட்டாங்க. சரி கண்டினியூ பண்ணுவோமா மேட்ச் அப்படின்னு சொன்னோன்னே யாருமே அம்பெரியாம சும்மாவே நிக்கிறாங்க. அம்பேரியல இந்த டீமும் எரியல, அந்த டீமும் எரியல. என்னப்பா ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அம்ப எரியப்பான்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இருந்த ரசூலுல்லாஹ் டீமுக்கு எதிர்த்தாப்புல இந்த டீம் நம்பர் சொன்னாரா, யா ரசூலுல்லாஹ் எதிர்த்தாப்புல ஆப்போசிட் டீம்ல நீங்க இருக்கீங்க, ஆப்போசிட் டீம்ல நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கும் போது எப்படி யா ரசூலுல்லாஹ் நம்பை எரிய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த நபர் சொன்ன பொழுது காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருமோ ஃபஅன மஅக்கும் குல்லுக்கும், எப்ப நான் சும்மா இந்த டீம் வந்து நின்றுக்கேன், நான் பொதுவான ஆள் தான, மஅக்கும் குல்லுக்கும், நான் பொதுவா 2 டீமுக்குமே சார்ந்த பொதுவான ஆள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை புகாரி ஷரீஃப்ல 2899 ஹதீஸாக பதிவாயிருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சீரப் பண்றாங்க, 4 டீம்ல ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. கடைசியில அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கண்ணியமா அவர் எரியாம இருந்த பொழுது நான் பொதுவான ஆள் என்று சொன்னார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு விளையாட்டு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து புரிய முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த விளையாட்டு துறை இருக்குல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சன் என்பதற்கு, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ஒரு ஆன்மீகம், ஒரு அரசியல் தலைவர், ஒரு குடும்பவியல்ல அந்த மாதிரி பல அவதாரங்கள்ல பார்த்திருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்போர்ட்டிவாவும் தன் வாழ்நாளில இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஹதீஸை நம்மளால முஸ்னத் அஹ்மதுல பார்க்க முடியுது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கரஜ்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு டூர் போனேன், ஒரு பயணத்துக்கு நான் போனேன். அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் அப்ப அந்த பிரயாணத்துக்கு போகும்போது நான் ரொம்ப ஒல்லியா தான் இருந்தேன், வலம் அப்ப எனக்கு உடம்பெல்லாம் போடல, ஒல்லியா தான் இருந்தேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா மக்களை பார்த்து சொல்றாங்க, தகத்தமும் எல்லாரும் முன்னாடி போங்க, எல்லாரும் முன்னாடி போங்கன்னு சொல்லி எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் முன்னாடி போயாச்சு. இப்ப யார் நடந்து வரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆயிஷா அம்மையார் அப்படி நடந்து வராங்க. வந்த பெருமானார் இங்கதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்போர்ட்டிவா இருக்காங்க. சொல்றாங்க, ஆயிஷா தாலை என்ன வரியா, அத்தா ஒரு சாபிக்கி ரேஸ் வரியா, ரன்னிங் ரேஸ் வச்சுக்கோமான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க ஆயிஷா நாயகி கிட்ட. ஆயிஷா நாயகி சும்மாவா, அவங்க வந்து வரைய ரசூலுல்லாஹ் ஃபஸாபத்து. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் பெருமானார் கூட ரன்னிங் ரேஸ் போனேன்,
ரன்னிங் ரேஸ்ல சபத்து பெருமானா தோக்கடிச்சிட்டேன். சலலாரத்துல என்கிட்ட தோத்து போயிட்டாங்க. தோத்த பெருமானா சக்கத்த அண்ணி அப்படியே ஒண்ணுமே பேசல. பொதுவா தோத்து போயிட்டா எதுவும் பேச மாட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு விதிவிலக்கல்ல. ஹதீஸ் இப்படியே வருது, முஸ்னத் அஹ்மதுல இருக்கு. சக்கத்த அண்ணி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியா போயிட்டாங்க. இது பலமுறை எங்களுடைய உஸ்தாதுனா அப்துல் பாசித் உஸ்தாது கிட்ட கூட பார்க்க முடியும். விக்கிரவாண்டியில மேட்ச் நடக்கும். மேட்ச்ல அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு நாளுடைய ஒய்வே வேற, நல்ல பண்ணா ஜாலியா கிதாப் ஏத்து அதெல்லாம் பயங்கரமா போவோம். தோத்துட்டாங்கன்னா சோகமாயிருவாங்க, பேசவே மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து உஸ்தாத கோல் பண்ணுவோம். கோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிதாபுக்கு போவோம். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவோ என்னன்னு தெரியல, வைபாச ஃபாலோ பண்றாங்க. சக்கத்த அண்ணி பெருமானார் அப்படியே அமைதியா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அமைதியா போன உடனே அப்படியே நிகழ்வெல்லாம் முடிஞ்சு அது அப்படியே எனக்கு மறந்தே போச்சு. ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய வார்த்தை நசீது, அந்த நிகழ்வை நான் மறந்தே விட்டேன். அப்படி ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பயணம் போறாங்க. அந்த பயணங்கள் போகும்போது ஆயிஷா நாயகி கூட போறாங்க. கூட போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல தகத்தமும் எல்லாம் முன்னாடி போங்க, எல்லாம் முன்னாடி போங்க சஹாபாக்களை முன்னாடி அனுப்பிச்சு விடுறாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா நாயகியை பார்த்து, தாலி ஹத்தா சாபிகதி, இப்ப ரன்னிங் ரேஸ் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆயிஷா நம்ம சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது முறை ரன்னிங் ரேஸ் கூப்பிட்டாங்கல்ல, அப்ப நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஒல்லியா இருந்தேன், இப்ப வெயிட் போட்டுட்டேன். சரி இருந்தாலும் நம்ம பின்வாங்கிறது இல்ல, வாங்க யாரும் சொல்லலாம், வாங்க ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரன்னிங் ரேஸ் போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த முறை சபக்கனி என்ன தோக்கடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே ஸ்மைலிங் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இப்ப ஜால இலஹகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, ஒருவ யகூல் ஹாதிஹி பிதில்க, ஆயிஷாவே அன்னைக்கு தோக்கடிச்சீங்கல்ல, இன்னைக்கு நான் உங்களை தோக்கடிச்சதே சரியா போச்சு, மேட்ச் டிரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அப்ப இதுல இருந்து புரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருந்திருக்காங்கன்ற ஒரு செய்திய இந்த முஸ்னத் அஹ்மதுல பதிவா இருக்கின்ற இந்த ஹதீஸ் மூலியமாக விளக்க முடிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை போட்டிகள் கூட நடத்தியிருக்காங்க, ஒட்டக போட்டிகள் கூட நடத்தியிருக்காங்க. புகாரில 420 வரக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபக்க பைனல் கைலி, குதிரைகளுக்கு மத்தியில் போட்டி நடத்தினார்கள். அந்த குதிரைகள்ல 2 டைப்பான குதிரை இருந்துச்சு. ஒண்ணு நல்லா பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை, நல்லா ஸ்பீடா ஓடும். பயிற்சி இல்லாத குதிரை அது ரொம்ப ஸ்லோவா தான் ஓடும். பயிற்சி அளிச்ச குதிரைகளுக்கு தனியா ரேஸ், பயிற்சி இல்லாத குதிரைகளுக்கு தனியா ரேஸ். ஹதீஸ்ல தெளிவா வருது. நீங்க புகாரி 420 ஹதீஸ் எடுத்து பார்த்தா தெரியும். பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த குதிரைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃபியா என்ற இடத்தில் இருந்து சனியத்துல் வதா என்ற இடத்தில் வரைக்கும் ஒரு ரேஸ் வச்சாங்க. ஹஃபியால இருந்து சனியத்துல் வதா போய் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சோம். அப்படி எந்த குதிரை வருதோ அதுதான் ஜெயிச்ச குதிரை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டி நடத்தினார்கள். பயிற்சி அளிக்கப்படாத குதிரைகளுக்கு சனியத்துல் வதா என்ற இடத்திலிருந்து மஸ்ஜித் பனி உசைக் என்ற பள்ளிவாசல் வரைக்கும் ஒரு போட்டியை நடத்தினார்கள் என்பதாக நம் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ்கள் நம்மளால பார்க்க முடியும். அன்பான மாணவ கண்மணிகளே, எதுக்காண்டி நான் சொல்ல வரேன்னா, விளையாட்டு என்பது நம்ம மார்க்கத்துல தடுக்கப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா விளையாட்டு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. சமகாலத்துல விளையாட்டு இருக்காங்க, சஹாபாக்களை மோட்டிவேஷன் படுத்தியிருக்காங்க. ஆயிஷா நாயகி கூட ரேஸ் போயிருக்காங்க, அம்பெறிந்து விளையாடக்கூடியவர்களை சியர் அப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஆயிஷா நாயகி இருக்காங்கல்ல, ஆயிஷா நாயகி சம்பந்தப்பட்ட அவங்களே சொல்றாங்க, வ இன்னி லஃபி அர்ஜுஹதி வ மஇய சவாஹிபிலி. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு கேங் இருக்கும்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஊஞ்சல் ஆடுவேன் என்பதாக, அர்ஜுஹதி நான் ஊஞ்சலிலே விளையாண்டு கொண்டிருப்பேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன ஹதீஸை நம்மளால புகாரியில 3894 ஹதீஸாக பார்க்க முடிகின்றது. ஆக அன்பான மாணவ கண்மணிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பிலேயே அவங்க ஒரு ஆன்மீக தலைவராகவும், இயல்பிலேயே அவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவராகவும், இயல்பிலேயே குடும்பவியலில் உச்சகட்டத்தை அடைந்தவர்களாகவும், இயல்பிலேயே விளையாட்டு துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் ஹதீஸ்கள்ல சொல்லுவாங்க, பெருமானார் லிம்தம்மின மகாரிமல் அஹ்லாக்,
நான் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன்? குணங்கள், சங்கையான குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அந்த பரிபூர்ணமான குணம் என்பது அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். பரிபூர்ணமான குணம் என்பது வெறுமன ஆன்மீகம் மட்டுமல்ல. பரிபூர்ணமான குணம் என்பது வெறுமன ஆசியம் மட்டும் கிடையாது. பரிபூர்ணமான குணம் என்பது வெறுமன குடும்பியல் மட்டும் கிடையாது. பரிபூர்ணமான குணம் என்பது இந்த அனைத்து துறைகளையும் எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழிகாட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிச்சதுனாலதான் ஷாஃபி இமாம் இருக்காங்கல்ல, கடந்த அமர்வுல கூட ஷாஃபி இமாமுடைய சிறப்பை பத்தி சொல்லப்பட்டுச்சு. ஷாஃபி இமாம் ஒரு சைடு ஃபகீஹ், அது ஒரு முகம் தான். அவங்க அதுக்கு முன்னாடி பல முகங்கள் இருக்கு, பல அவதாரங்கள் இருக்கு. ஷாஃபி இமாம் ஃபகீஹுக்கெல்லாம் முன்னாடி மிகப்பெரிய ஷாயிர், மிகப்பெரிய லிரிசிஸ்ட், நிறைய பாடல்களை ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க எழுதுன பாடல்கள்லாம் சேர்த்து தீவான் ஷாஃபி என்ற ஒரு புத்தகமே போடப்பட்டிருக்கு. அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாயிரா இருந்த அதே சமயத்துல அவங்க மிகப்பெரிய அம்பெயர் அந்த விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஆர்வம் தெரியுமா? இதை நான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஸ்டைல்ல சொல்ல ஆசைப்படுறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கானத் ஹிம்மதி ஃபி ஷைஇன், என் கவனம் முழுக்க, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க, என்னுடைய முக்கியத்துவம் முழுக்க ரெண்டே விஷயத்துலதான் இருந்துச்சு. என் வாழ்க்கை ரெண்டே விஷயத்துலதான் போக்கஸ். ரெண்டை மட்டும் தான் நான் போக்கஸ் பண்ணுவேன் என் வாழ்க்கையில. ஒண்ணு என்ன தெரியுமா? அது எழுதுல ரொம்ப போக்கஸா இருப்பேன். ரெண்டாவது ரம்ஜி, இந்த விளையாட்டு. எந்த விளையாட்டு? அம்பெறிந்து விளையாடக்கூடிய விளையாட்டு. ரெண்டு தான். ஒண்ணு இல்ம, அப்படின்னா விளையாட்டு, இல்ம விளையாட்டு. எந்த அளவுக்கு இந்த அம்பெறிற விளையாட்டுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆர்வமா இருந்தாங்க தெரியுமா? ஆர்வத்தாண்டி அடிக்டா இருந்தாங்க. எந்த அளவுக்கு அடிக்டா இருந்தாங்க தெரியுமா? ஜம்சம் தண்ணி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஜம்சம் தண்ணியை குடிக்கும் போது நம்ம என்ன நியத்துல குடிக்கிறோமோ அந்த நியத்தை நிறைவேறும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது செய்த நியத், யா அல்லாஹ், நான் ஒரு இலக்கை நோக்கி அம்பு எரிஞ்சு, அந்த அம்பு கரெக்டா போய் அந்த இலக்கில தச்சிருக்கோம். என்ன துவா கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம நினைக்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் ரசூலுல்லாஹ் பார்க்கணும், இல்ல இல்முல மிகப்பெரிய ஆழமா மாறணும், அதெல்லாம் இருந்துச்சு. அதே சமயத்தில் அவர்கள் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதை இந்த செய்திகள் மூலியமா விளங்க முடியுது. ஸ்போர்ட்ஸ்னா வெறுமனை அம்பு ஏறுது, வெறுமனை என்ன பண்றது, ஓட்டப்பந்தயம் அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். நம்ம சொன்ன ஹதீஸ்கள்ல அம்பேறுகள் சம்பந்தப்பட்டு வந்தது, அதே சமயத்துல ஓட்டப்பந்தயங்கள் சம்பந்தப்பட்டு வந்தது. ஸ்போர்ட்ஸ் என்பது நம் வீரத்தை வளர்க்கக்கூடிய எந்த விளையாட்டாக இருந்தாலும் இந்த ஹதீஸ்களை கியாஸாக வைத்து நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறக்கடிக்காத, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு தூரப்படுத்தாத எல்லா விளையாட்டுகளையும் எடுத்துக்கொள்ளும். கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இந்த உடல் விஷயத்துல கவனம் செலுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு இயல்பாக நடந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். தாரிகுல் குலஃபா, நம்ம 4ஆம் சூரா கிதாப், அதுல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. என்ன ஹதீஸ்னா, தஹல அஸ்ஹாபுஹு, தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுஹு கதீரன், பெருமானாரும் சஹாபாக்களும் ஒரு தண்ணி குளத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா போறாங்க. போயிட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்விமிங் பண்ணிருக்காங்க. ஹதீஸ் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தாரிகுல் குலஃபால இருக்கு. அப்ப நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட, பொதுவா தனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரா இல்லையா, அவங்க கூட போய் தன்னுடைய அட்டி கூட போய் ஒட்டிக்கிட்டாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் போய் அப்படி தன் நண்பர்கள் கூட ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது எல்லாருமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. கடைசியில ஹத்தா பக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாய் மட்டும் தான் மிச்சம். எல்லாரும் ஜோடி ஜோடியா அப்படி சேர்ந்து நின்றாச்சு. யார் மட்டும் தான் மீதி இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சித்திக் நாயகனும் மீதி இருக்காரு. கடைசியில நீங்க தானே எனக்கு ஜோடி அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தை போய் கட்டி அணைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப சொன்ன வார்த்தை, லவ் குன்து முத்தஹிதன் கலீலன் ஹத்தா அல்கல்லாஹ லத்தஹத அபூபக்கர் கலீலன், நான் அல்லாஹ் அல்லாத அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரை ஒரு நண்பரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னி பண்ணி சொல்ல வார்த்தை. இந்த ஹதீஸ பதிவு செஞ்ச இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி போடுறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அசாக்கிர்ல வருது,
ஆனால் முர்சலான சனதுடன் வருகின்றது. முர்சல்னா நமக்கு தெரியும், சஹாபி அறிவிக்காத ஹதீஸ்களை முர்சல் என்று சொல்வார்கள். ஆனா இதுக்கு கீழே இமாம் சுயூத்தி விடல. ஏன்னா எவ்வளவு அற்புதமான ஹதீஸ் ஸ்விம்மிங் பண்ணிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸ்விம் பண்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. இந்த ஹதீஸ் லட்டா கிடைச்சிருக்கு, விடுவாங்களா? சுயூத்தி இமாமே ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, இப்னு அசாக்கிர்ல தான் முர்சலான தரத்துல வருது. நான் தப்ரானில போய் பார்த்தேன், இமாம் தப்ரானி இமாம் கபீர் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, இப்னு ஷாஹின் சுன்னா என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாபுகளிலும் இந்த ஹதீஸ் வருகின்றது. அந்த ஹதீஸ் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டதாக வருகின்றது. முர்சல்ல நம்ம என்ன சொல்றோம், சஹாபி இல்லனா முர்சல். சஹாபியை தொட்டு டைரக்டா ஒரு தாபியை நான் ரசூலுல்லாஹ் தொட்டு அறிஞர்னு சொன்னா அது முர்சலான ஹதீஸ். ஆனால் உடல இவ்வளவு லட்டான ஹதீஸ் ஆச்சு. ஆய்வு செஞ்சு போடுறாங்க இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் தபரானி அவர்கள் தன்னுடைய கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க, இப்னு ஷாஹின் தன்னுடைய கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் அவர்கள் மர்ஃபுவான தரத்தில் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதாக இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. ஆக அன்பிற்குரித்தான மாணவ கண்மணிகளே, அந்த விளையாட்டுக்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஸ்போர்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த அரபு கல்லூரிகளுடைய வரலாறுல விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அரபு கல்லூரி இருக்குன்னா, மிக அதீத முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அரபு கல்லூரி இருக்குன்னா நம்மளோட அம்மா அரபு கல்லூரி தான். நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்க ஒன்னா சுந்தரா இருக்கும் போது உஸ்தாதுல் அசாதிதா ஃபதுலுர் ரஹ்மான் உஸ்தாத் ஒன்னா சுந்தரால அசர் முடிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் கதவு திறக்கப்படும். போயிட்டு எல்லாரும் ட்ரெஸ்ஸா மாத்திட்டு கிரவுண்டுக்கு ஓடிடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபதுலு சார் ரொம்ப எடுத்துட்டு வருவாங்க. எவனாவது ரூம்ல இருந்தான்னு சொன்னா அடிதான். ரோடு பக்கம் ஓடுது, விளையாடலையோ அதெல்லாம் அடுத்து, நீ உள்ள இருக்க கூடாது, கிரவுண்டுக்கு ஓடிடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு விளையாட்டுடைய விஷயத்துல முக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அரபு கல்லூரி இருக்குன்னு சொன்னா அதுல அத்தாய அரபி கல்லூரி தான். வல்ல ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒவ்வொரு சுன்னாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் விளங்க வேண்டுமோ வெறுமனே சுருக்கிட கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திக்ர் செஞ்சாங்க, தொழுதாங்க அப்படின்னு மட்டும் சுருக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்படி அவங்க விசாலமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாமும் மரணிக்கும் தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.